ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவி கப்பிள் சேனல். இப்போ உள்ள பசங்கள்லாம் மொபைலுக்கு ஃபுல்லாக அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. என் பையனும் மொபைல்னு கேட்டுகிட்டே இருந்தான். அதுலேருந்து அவனை டைவர்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை பற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் போன இடம்தான் சென்னை கோட்டூர்புரமில் உள்ள பிரில்லா பிளானட்டோரியம். இன்றைக்கி போன எக்ஸ்பீரியன்ஸை தான் இந்த வீடியோவில் டாப் டு பாட்டம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. 2 வீலர் அண்ட் 4 வீலருக்கு. அதுக்கப்புறமா என்ட்ரி ஃபீஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. அதாவது அடல்ட்டுக்கு 100 rupees, 5 இயர்ஸ்க்கு மேலே போனால் தான் கிட்ஸுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. நாங்கள் 4 பேர் போனோம், அதனால் 400 எங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் ஆச்சு. இந்த 100 ரூபாய்க்கு என்னென்ன கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷோ. இது 1/2 an hourக்கு நமக்கு காட்டுறாங்க. இதில் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா, சூரியன், அப்புறம் வந்து சந்திரன், பூமி, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில். மற்றபடி நம்ம வானத்தில் இருக்கிற எல்லா கோள்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுறாங்க. இது எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அங்கேயே போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. 1/2 an hour டைம் போனதே தெரியலை. மெயினாக இதில் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த சூரியன், சந்திரன்லாம் நம்ம கிட்டவே வந்து திருப்பி பேக் போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிச்சு. இதில் நமக்கு 2 லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ். இதில் நம்ம டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்மளே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கை ஷோ வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டையும் கொடுத்துச்சுங்க. ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. இப்போது 2வது ஷோ பார்த்திங்கன்னா நமக்கு 3D ஷோ. இந்த 3D ஷோவில் நாங்கள் கிட்ஸுக்கு மட்டும்தான் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்குமே நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. டைனோசரஸ்லாம் நம்ம கிட்டையே வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுங்க. அது நானும் என் பையன்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி அதை பார்த்தோம். இந்த 3D ஷோக்கு கிளாஸ் எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் என்ஜாய் பண்ணாலே போதுங்க. 3வது ஷோ பார்த்திங்கன்னா குளோபல் ஸ்பேஸ் ஷோ. இதில் வந்துட்டு நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, நம்ம பூமியில் வந்துட்டு எப்படி இருக்காங்க, அதுக்கப்புறம் நட்சத்திரத்தை பற்றி, எல்லாத்த பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்குமே நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு இதனால். இந்த 3 ஷோ இல்லாமல் சயின்ஸ் மியூசியம் இருக்குது. அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸனை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓஷனை பற்றினதெல்லாம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே தனித்தனியாக கிளியராக வச்சுருக்காங்கங்க. சில இதெல்லாம் மட்டும் அண்டர் மெயின்டெனன்ஸில் இருந்துச்சு. அதை தவிர நாங்கள் மற்ற எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம் ஆல்மோஸ்ட். இதில் நாங்கள் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆஃப்டர்நூன் செஷனில் நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் மார்னிங்கே கிளம்பிடுங்க. நாங்கள் மதியம் போனதுனால எல்லாமே கொஞ்சம் ஹரிபரியாக பார்த்துட்டு வர மாதிரி இருந்தது. நீங்கள் காலையிலேயே கிளம்பிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எல்லாத்தையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இதில் ஸ்பெஷலாக என்னென்னா கிட்ஸ் பார்க் இருக்குங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, நல்லா விளையாடலாங்க. நல்லா ஹைஜீனிக்கான கேன்டீனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்குங்க. RO வாட்டர் அங்கங்கே வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அங்கே பிடிச்சிக்கலாம். இப்போது சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுற இடம் இது. என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறக்கூடிய இடம் தான் இது. இந்த பிரில்லா பிளானட்டோரியம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நாலேஜபிளான வீடியோக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.